வணக்கம் தமிழக பிசியோதெரபி மருத்துவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீட் எக்ஸாம் பிசியோதெரபிக்கு கன்ஃபார்ம். பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்றது அப்ரூவல் ஆயிருச்சு. ஓகேங்களா? திருப்பி சொல்றேன், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு ஓகேங்களா அப்ரூவ் பண்ணிருச்சு. அதாவது அங்கீகாரம் வழங்கிருச்சு. எப்படி அங்கீகாரம் வழங்கிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 ஓகேங்களா நீட் எக்ஸாம் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுக்கலாம். இது 2023 டிராஃப்டா இருந்துச்சு. ஓகேங்களா? யார் இந்த டிராஃப்ட் பண்ணா அப்படின்னா நம்மளோட கவர்மெண்டோட கவுன்சில். அந்த கவுன்சில் பேரு NCAHP ஆக்ட். ஓகேங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் கவுன்சில். இது 2023 டிராஃப்டா வச்சு அதை ஒரு வருஷம் பப்ளிக் கமெண்ட்ல விட்டு, ஆக்சுவலா 6 மாத காலம் தான் பப்ளிக் கமெண்ட். பப்ளிக் கமெண்ட் பீரியட் முடிஞ்சும் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அங்கீகாரம் வழங்கிருச்சு, அப்ரூவ் பண்ணிருச்சு, முடிஞ்சு 23/4/2024 அன்று முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? 23ஆம் தேதி 4வது மாசம் 2025 வருஷம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? சோ இது என்ன அப்ரூவ் ஆகல, திருப்பி கெசட்டுக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமாரும் தாவண்ணாமூர்த்தியும் எல்லா தமிழ்நாடு பிசியோதெரபிஸ்டையும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கல்ல. சோ எல்லா பிசியோதெரபி மருத்துவர்களுக்கும் புரிதல் வேணும். டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னது அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இனி யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபிஸ்டோட அபிஷியல் வெப்சைட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க டாக்டர் ப்ரிப்பேர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம் அப்படின்லாம் நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமாரும் அவரோட கைக்கூலி தாவணா மூர்த்தியும் 2 பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபில என்ன சொல்லியிருக்காங்க, 1 கரிக்குலம் 1 நேஷன். அதாவது இந்தியா ஃபுல்லா ஒரே பிசியோதெரபி சிலபஸ். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா ஒரே பிசியோதெரபி சிலபஸ். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா என்ன நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா கவுன்சில் வந்திருக்கு, நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் கவுன்சில். இந்த கவுன்சில்ல இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ், ஒரே டியூஷன் ஃபீஸ். நீட்ல என்னென்ன காலேஜ் எல்லாம் பிசியோதெரபி காலேஜ் வருதோ அதுல மட்டும் தான் பிசியோதெரபி படிக்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப. ஓகேங்களா? சோ இது கண்டிப்பா தமிழக அரசு ஒத்துக்கிடுச்சு. தமிழக அரசு ஒத்துக்கிட்டு தமிழ்நாடு, அதாவது NCAHP ஆக்ட் அப்படின்றது ஹெட் ஆபீஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் கவுன்சில். இது ஒவ்வொரு மாநிலமும் ஸ்டேட் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் கவுன்சில் அமைக்கணும். அதன் பிரகாரம் தமிழ்நாடு ஸ்டேட் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொபஷனல் கவுன்சில் அமைச்சிட்டாங்க. அமைச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா அம்சராஜ் அடையார் சதீஷ் சார் 2 பேரையும் மெம்பரா போட்டிருக்காங்க. இதுல அம்சராஜ் சார் வெறும் பிபிடி தான். பிபிடிக்கே டாக்டர் அம்சராஜ் பிபிடின்னு போட்டிருக்காங்க. கவுன்சில் மெம்பர் கொண்டும் அதிகாரப்பூர்வமா வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு கவுன்சில் அமைக்கிறப்பதான் கெசட்டுக்கு போகும். நல்லா தெரிஞ்சுக்காங்க. கவுன்சில் லோக்சபால ராஜ்யசபால வச்சு கவுன்சில் உருவாக்கிட்டாங்க. கவுன்சில் உருவாக்குனதுக்கு அப்புறம் கவுன்சில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் கமெண்ட்ல 6 மாசம் வச்சு அதுக்கப்புறம் அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஒண்ணுக்கும் கெசட்ல கொண்டு போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கவுன்சில்ன்றது ஒரு பெரிய மேட்டர். அது மட்டும் தான் கெசட்ல நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. 2021 கெசட்ல வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு NCAHP ஆக்ட் டாக்டர் போட்டுக்கலான்றது இந்தியா ஃபுல்லா அப்ரூவ்ட். இதை திருப்பி கெசட்டுக்கு எடுத்துட்டு போனோம், திருப்பி சட்டசபைக்கு போனோம், இன்னும் அப்ரூவல் ஆகலன்ட்டு மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமார் ஒரு அசோசியேஷன் விட்டு இன்னொரு அசோசியேஷன் ஜம்ப் ஆன கோவிந்தகுமார். ஓகேங்களா? இந்த கூறுகட்ட கோவிந்தகுமார், இவருக்கு கைக்கூலி தாவணாமூர்த்தி 2 பேரையும் இன்னசென்ட் பிசியோதெரபிஸ்ட குழப்பறாங்க. எதனால குழப்பறாங்க? அதாவது சங்கம்ன்ற பேர்ல காசு கலெக்ஷன் பண்றதுக்காக. ஓகேங்களா? இல்லாத பிரச்சனை தூண்டுறதும், பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டி எல்லாரையும் மீட்டிங் போட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், கவுன்சில் அரசாங்க பாடின்னு வந்துருச்சுன்னா அசோசியேஷனுக்கு வேலை இல்லாம போகும் அப்படின்றதுக்காக மதுரை சேர்ந்த கோவிந்தகுமார், அவரோட கைக்கூலி தாவணாமூர்த்தி, இன்னும் சில நபர்கள் சேர்ந்து இதை தவறா தமிழ்நாடு பிசியோதெரபிஸ்டா வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம மதுரை சேர்ந்த கோவிந்தகுமாரும் தாவணாமூர்த்தியும் கவுன்சில்ல போய் மெம்பர் ஆயிடலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு கவுன்சில்ல மெம்பர் போஸ்ட் கிடைக்கல. என்ன ரீசனா, கவுன்சில்ல மெம்பர் ஆகணும்னா நிறைய படிச்சிருக்கணும். அதாவது பிஜி படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? கவுன்சில்ல சேர்பர்சன் பிரசிடென்ட் ஆகணும்னா பிஜி முடிக்கணும், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அகாடமிக்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கணும். காலேஜ்ல உள்ள பிரின்சிபல் HODக்கு மட்டும்தான் அந்த எலிஜிபிலிட்டி கவுன்சில்ல மெம்பர் ஆக முடியும். அதனால கவுன்சில்ல மெம்பர் ஆக முடியலன்ற கோவத்துல கவுன்சிலை பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இன்னொன்னு இல்லாத பிரச்சனையை தூண்டாதான் நாங்களும் இருக்கோம் காமிச்சுக்கிறதுக்காக மீட்டிங் போட்டு ஏமாத்த முடியும். சோ மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமார் எச்சரிக்கை விட்டுறோம். கோவிந்தகுமாரும் தாவண்ணாமூர்த்தியும் பிசியோதெரபிஸ்டோட வாயிலையும் வயிற்றுலயும் அடிக்கிறீங்க.
பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் கடவுள் என்ன கூலி கொடுப்பாரோ பிசியோதெரபிஸ்ட் எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மனமடைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு முறையா கவுன்சில் வந்து டாக்டர் போட்டுக்கலாம் நீட் வந்திருக்காங்க. எல்லாரும் வயிற்றிலே பால் வாத்த மாதிரி இருக்கு. அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமாரும் தாவணாமூர்த்தியும் இணைஞ்சு படுறாங்க. இதுக்காக கடவுள் என்ன கூலி கொடுப்பாருன்னு தெரியல. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நான் வந்து பிசியோதெரபி மருத்துவர் வாட்டர்மேன் டாக்டர் டி திவாகர் நடிப்பு அரக்கன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட செல்வாக்கை பயன்படுத்தி எல்லா அதாவது வந்து பாத்தீங்கன்னா மீடியா பாலிமர், நியூஸ் 7, நியூஸ் 24, புதிய தலைமுறை, கலைஞர் டிவி, சன் டிவி எல்லாத்திலும் நியூஸ் கொடுத்து எல்லாமே ஒன்னொன்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது நல்ல வியூஸும் போயிருச்சு. இதனால பொறாமை கொண்ட கோவிந்தகுமார், பொறாமை கொண்ட தாவணாமூர்த்தி, ஆக்சுவலா நான் வந்து மதுரை மாவட்டம், அந்த கோவிந்தகுமார் மதுரை மாவட்டம். ஓகேங்களா, சோ பொறாமை இவனுக்கு மட்டும் எப்படா மீடியா வருது? ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு பிரபல்யமான முகம். நான் மீடியால கொடுத்தா நான் சொல்றது எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகும். ஓகேங்களா, எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸுக்கும் ரீச் ஆகும், பொதுமக்களுக்கு ரீச் ஆகும். இந்த மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமாரை யாருக்கு தெரியும்? இவர் கூப்பிட்டா எந்த மீடியா போவாங்க? ஏன் இப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் மீடியாவில் கொடுத்தேன்றதுனால இதனால பொறாமப்பட்டு ஓகேங்களா இந்த தாவணாமூர்த்தியை தூண்டி விட்டு, அதாவது கோவிந்தகுமாரோட கூலி கைக்கூலி தான் வந்து பாத்தீங்கன்னா கூலிப்பட தான் தாவணாமூர்த்தி. தாவணாமூர்த்தியை தூண்டி விட்டு தாவணாமூர்த்தி வந்து என்ன பண்றா அப்படின்னா இவர் சொன்ன விதம் சரியில்லை. அதாவது என்னோட வே ஆஃப் பிரசன்டேஷனை பொதுமக்கள்ல இருந்து மருத்துவர்கள்ல இருந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. என்னோட பிளஸ் பாயிண்டே என்னோட வே ஆஃப் பிரசன்டேஷன். தமிழ் சினிமாவில் 5 படம் நடிச்சிட்டேங்க. அடுத்து படம் நடிக்க போறேன், ஹீரோவாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவு செல்வாக்கு. இது எல்லாமே என்னோட நடிப்பு திறமை, என்னோட செல்வாக்கு. ஓகேங்களா, சோ என்னோட செல்வாக்கை பார்த்து பொறாமை அடைஞ்சு, பாப்புலாரிட்டியை பார்த்து பொறாமை அடைஞ்சு, டக்குன்னு என்னடா சின்ன பையன் போய் தாவணாமூர்த்தி, கோவிந்தகுமார் இவங்க எல்லாருமே என்னோட ரொம்ப சீனியர். ஓகேங்களா, நம்மளோட சின்ன பையன் வந்து டக்குன்னு எல்லாத்துலயும் மீடியால கொடுத்து நான் பிரபலியமாகிறது கொடுக்கல. என் துறையை நான் முன்னேற்றிட்டேன். என்னோட வளர்ச்சியை என்னோட துறைக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது. சோ என் மீது பொறாமை என்ற கோவிந்தகுமார், மதுரை சேர்ந்த கோவிந்தகுமார், தாவணாமூர்த்தி நிறைய வந்து பிசியோதெரபி மருத்துவர்கள் வந்து தவறா வழிகட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு என்ன வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஆபாசமா வருவாங்க இல்லையா சில பேர், அவங்களோட சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்த்து என்னைய வச்சு பேசி நான் பண்ணதை அமுக்க ட்ரை பண்றாரு. ஆனா உண்மையை சத்தியம் தான் ஜெயிக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிசியோதெரபிஸ்டையே இந்தியா முழுக்க ஏன் பின்னாடி நிற்குது. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. கோவிந்தகுமாருக்கோ தாவணாமூர்த்திக்கே கிடையாது. இதனால் பொறாம கொண்டு வைத்தறிச்சு எங்க போனாலும் திவாகர் 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 திவாகர்னு பிசியோதெரபி பத்தி பேசுறாங்க. சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்க போனாலும் நான் டாக்டர் திவாகர் தான் சொல்றேன். சன் டிவி போனா டாக்டர் திவாகர், கே டிவி போனா டாக்டர் திவாகர், சோ எல்லா இடத்துலயும் கலைஞர் டிவி போனா டாக்டர் திவாகர். சமுதாயத்துல வந்து இப்ப எல்லாருமே டாக்டர் திவாகர் பிபிடி. நான் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் பிசியோதெரபி சேர்ந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்கு. நிறைய பிசியோதெரபி காலேஜ் பிரின்சிபலே என்ன சொல்றாங்கன்னா, நானும் திவாகர் சார் மாதிரி பிசியோதெரபி படிச்சு டாக்டர் ஆக போறேன், நிறைய கிளினிக் அட்மிஷன் வருதாங்க. சோ அந்த லெவல் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமாரும் தாவணாமூர்த்தியும் எல்லாரும் குடியும் கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிசியோதெரபிஸ்டோட வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ இதெல்லாம் எதுல போய் முடியுதுன்னு தெரியல. குழப்பம் அடைய வேண்டாம். பிசியோதெரபிஸ்ட்கள் டாக்டர் போட்டுக்கலான்றது அப்ரூவல் ஆயிடுச்சு. பிசியோதெரபிஸ்ட்கள் டாக்டர் போட்டுக்கலாம்ன்றது திருப்பி இந்த கெசட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிக் கமெண்ட்ல விட்டு பொறுமையா இருந்து 2024 அப்ரூவல் ஆயிருச்சு. ஓகேங்களா, சோ இந்த மதுரை சேர்ந்த கோவிந்தகுமார், தாவணாமூர்த்தி, மதுரை சேர்ந்த கோவிந்தகுமார் ஒரிஜினலா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபி கிடையாதுங்க. ஐஏபி பத்தி அசிங்கமா திட்டி ஐஏபியில மீட்டிங் சேராதீங்க, மெம்பர்ஷிப் ஆகாதீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இன்னைக்கு ஏன் இவரெல்லாம் ஐஏபிக்குள்ள போயிருக்காருன்னா, ஐஏபியில போனா கவுன்சில மெம்பர் ஆயிடலாம். இவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. மதுரையை சேர்ந்த கோவிந்தகுமார் மதுரையில ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாரு. அந்த பேரை சொன்னா எவனும் மதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் அபிஷியல்ல ஓகேங்களா, நான் இந்த அமைப்புல இருந்து ஐஏபில இருந்து வர்றேன் அப்படின்னா கவுன்சில மெம்பர் ஆகலாம். அவர் வச்சிருக்க அமைப்பு பேரை சொன்னா அது வராது. திருப்பி சொல்ல வரேன், கோவிந்தகுமாரை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறேன். மனசுல நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா இவர் என்ன அமைப்பு ஆரம்பிச்சாரோ அந்த அமைப்பு பேரை சொல்லி போஸ்ட் வாங்க சொல்ல பார்ப்போம். ஏன் ஐஏபின்றது எதிர்ப்பா பேசிட்டு, ஐஏபின்றது தாய், அந்த தாய் வயிற்றுல பெற்றெடுக்கப்பட்ட ஒரிஜினல் பிள்ளைகள் நாங்க. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபியை பத்தி தப்பா அசிங்கமா பேசி இன்னைக்கு வந்து நீங்க என்ன அமைப்பு ஆரம்பிச்சீங்களோ அதுல உறுதியா நிலுக பார்ப்போம். கண்டிப்பா சொல்ல வரேன், போலியா நாடகம் ஆடுறவங்களும் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா, உண்மை ஜெயிக்கும், நேர்மை ஜெயிக்கும், நீதி ஜெயிக்கும். சத்தியம் என்பது நெருப்பு மாதிரி கொழுந்து விட்டு ஜுவாலையாக எரியும். நீட் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, யாரும் குழப்பம் அடைய வேண்டாம். டாக்டர் போடுறது 23/4/2025 அன்னைக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. திருப்பி இதை கெசட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. திருப்பி வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணணும். கிடையாது. ஒரு கவுன்சில்ன்றது NCAHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில்ன்றது எல்லாத்துக்கும் ஹெட். எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க,
சென்ட்ரல்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும். இப்ப நான் தான் ஹெட் ஆபீஸ்னா நான் கொடுக்குற நோட்டிபிகேஷனை எல்லா ஸ்டேட்டுமே ஃபாலோ பண்ணும். இப்ப நான் தான் சென்ட்ரல் NCHP ஆக்ட்னு வச்சுக்கோங்க. நான் வந்து டிசிஷன் போட்டு நோட்டிபிகேஷன்ல வச்சிருவேன். இந்த நோட்டிபிகேஷன் எல்லா ஸ்டேட்டுக்கும் சர்க்குலர் ஆகும். என்கிட்ட இருந்து சர்க்குலர் தான் போகுமே தவிர நான் ஒரு முடிவெடுத்து அதை சட்டசபைக்கு கொண்டு போய் அதை பார்லிமெண்ட்ல வச்சு அமல்படுத்துறதுலாம் கிடையவே கிடையாது. டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்றது அப்ரூவல் ஆயிடுச்சு. எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த சர்க்குலர் போயிடும். இந்த இம்ப்ளிமெண்டேஷனை யாருமே போய் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்கு. தமிழ்நாடு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் எந்த முடிவும் எடுக்காது. சென்ட்ரல், அதாவது டெல்லியில இருந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன், சென்ட்ரல்ல இருந்து என்ன நோட்டிபிகேஷன் வருதோ அதைத்தான் வந்து தமிழ்நாடு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஃபாலோ பண்ணும். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்மளுக்கு அப்ரூவல் ஆயிருச்சு. எல்லா ஸ்டேட்டுக்கும் சர்க்குலர் போயிருக்கும். டாக்டர் போட்டது அப்ரூவல் ஆயிருச்சு. நீட் எக்ஸாம் அப்ரூவல் ஆயிருச்சு. இதை திருப்பி சட்டசபைக்கு எடுத்துட்டு போறோம்ன்றா யாரும் நம்ப வேணாம். கவுன்சில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒன்னும் இல்ல. கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். திருப்பி ஸ்கூல்ல லீவ் விடணும், லீவ் விடக்கூடாது, இதுக்கெல்லாம் போய் சட்டசபையில வைக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. விளையாட்டுத்தனமா இருக்கு. ஸோ இனி வர்ற காலங்களில் பிசியோதெரபி காலேஜ் ஆரம்பிக்கிறதே கஷ்டம். 35,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் ஒரு காலேஜ். 10 ஏக்கர் இடம் இருக்கணும். 35,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்கணும், கட்டிட அமைப்பு இருக்கணும். ஸோ தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5 பிசியோதெரபி காலேஜ் மேல இருக்காது. இருக்கிற எல்லா காலேஜுமே க்ளோஸ் ஆயிரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து மதுரையில பிசியோதெரபிஸ்டா இருக்கு. தேனி மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்களா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையே ரெகக்னைசேஷன் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்களாம், போதிய கட்டமைப்பு இல்லைன்ட்டு. ஓகேங்களா? அப்புறம் திருப்பி வந்து அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி திருப்பி கவுன்சில்ல பர்மிஷன் வாங்கி காலேஜ் ரன் பண்ணியிருக்காங்க. அரசாங்க கல்லூரிக்கு அப்படின்னா இனி எல்லா பிசியோதெரபி காலேஜுக்குமே 10 ஏக்கர் இடம் இருக்கணும், 35,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்கணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா 250 பெட் ஹாஸ்பிட்டலோட டைப் இருக்கணும். கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் இதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் இல்லாத ஒவ்வொரு காலேஜும் கேன்சல் செய்யப்படும். ஓகேங்களா? சோ கவுன்சில் வந்தது நம்மளுக்கு பாசிட்டிவ். மதுரை கோவிந்தகுமாரோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ அவங்க பண்ண பாவத்தின் சம்பளம் மரணம்னுவாங்க. இவங்க ரொம்ப பொய்யா பேசி ஊர் வாயில வயிற்றுல இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுல போய் நினைக்கல. உண்மை சத்தியம் ஜெயிக்கும். நன்றி எமரி மருத்துவர்களே.